அட்சய திருதியை. அட்சய திருதியை அந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு உகந்த நாள் இந்த அட்சய திருதியை நாள். இது ஒரு தொன்னம்பிக்கை உள்ளது. எல்லா நகைக்கடையிலுமே சேதாரம் குறைவு என்று சொல்வார்கள். பழசை கொடுத்து புதுசு வாங்கிங்க என்று சொல்வார்கள். எப்படி பலவிதமான தங்கம் வெள்ளி சம்பந்தமான அந்த ஒரு வியாபாரம் சிறப்பாக நடக்கும். நான் உம்முடி பங்காரு ஜுவல்லர்ஸ் அந்த வேலை பார்த்த ஒரு 10 வருடங்களில் நான் கூட 1 கிராம் காயின் வாங்கியுள்ளேன். பிற்காலத்தில் அது உபயோகமாகும் அல்லது திருமணத்திற்கு பரிசாக கொடுக்கலாம் என்ற வகையில்தான் நான் வாங்கியிருக்கிறேன் அட்சய திருதி என்று. ஆனால் விலையெல்லாம் குறையாது, அதே தான். இப்பொழுது தான் ஒரு கிராம் கிட்டத்தட்ட 8000 கடந்து விட்டது. ஒரு சவரன் வாங்க வேண்டுமென்றால் அது 69,000-70,000 கொஞ்சம் குறைஞ்சி விட்டது. ஆனால் அது 1 லட்சம் வரை போகும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் இங்கே உலகத்தில் நடக்கக்கூடிய போர் தான். அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் வர்த்தக போர், அதுபோல் ரஷ்யாவுக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கும் ஒரே போர். அதுபோல் அந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் தான் எல்லா பிரச்சனையுமே. அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற இடம், கிறிஸ்தவர்கள் வாழும் இடம். அதனால்தான் அவ்வளவும் பிரச்சனைகள் எல்லாமே. இது அட்சய திருதியை என்பது ஒரு நம்பிக்கை தான். இப்பொழுது நான் வரும் வழியில் எல்லா பேருந்துகளிலுமே இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் அவங்களுடைய விளம்பரம்தான். ஒரு பக்கம் ஃபுல்லாக அதுதான் இருந்தது. எல்லா பேருந்திலும் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாகவே அப்படி விளம்பரப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இது எளிதாக சென்றடையும். ஒரு பேருந்து திருவிக்கா நகரில் இருந்து அது கோயம்பேடு வழியாக செல்வதாக, கிண்டி எடுத்துக்கொண்டால் எத்தனை 1000 மக்கள் பார்க்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு லாபம் உண்டா அல்லது ஏதாவது வெறும் விளம்பரம் மட்டும்தான். பணம் உள்ளவர்கள் வாங்கிறார்கள், பணம் இல்லாதவர்கள் வேடிக்கை பார்த்து போகிறார்கள். ஏனென்றால் இந்த நிலையில் நகை வாங்குவது உசிதம் அல்ல. ஏனென்றால் அது எந்த காலத்தில் வேண்டாலும் இறங்கி போகலாம். ஒரு காலத்தில் தங்கத்தில் முதலீடு செய்வது ஒரு சிறந்த விஷயமாக இருந்தது. தற்பொழுது அப்படி இல்லை. அதனால்தான் நாம் யோசித்து தான் வாங்க வேண்டும் என்று நண்பர்களுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். நீங்கள் தங்கத்தை முதலீடு இப்பொழுது செய்யாதீர்கள். அதற்கு பதிலாக வெள்ளியும் வாங்காதீர்கள். உங்களுக்கு வீட்டுக்கு உபயோகரமான பொருட்களை கொடுத்து விடுங்கள். இதெல்லாம் மதிப்பு தான். நிச்சயமாக கடன் வாங்குவதற்கு அது உபயோகரமாக இருக்கும். ஏனென்றால் நகை கடன் எளிதாக கிடைத்துவிடும். வட்டி குறைவாகத்தான் இருக்கும். அதன் நகையை வைத்துத்தானே அவர்கள் பணம் தருகிறார்கள். அதுபோல் பல வட்டி கடைகள் நிறையாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். அட்சய திருதியை என்பது பற்றி தான் இந்த தகவல் எல்லாமே.